அட்டானமஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சிஇஜி கேம்பஸ். இங்க வந்து பார்த்தோம்னா 939 சீட் கவுன்சிலிங்ல இன்ஜினியரிங் காலேஜ் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தான். இதுவும் 1315 கவுன்சிலிங் கோடு. எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கேம்பஸ், இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். 8th பொசிஷன்ல ஆவரேஜ் கட் ஆஃப் அண்ட் சீட் ஃபில்லிங்ல இருக்கிற காலேஜ்னு பார்த்தோம்னா 1113 கவுன்சிலிங் கோடோட ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ்ல 1216 கவுன்சிலிங் கோடோட இருக்கிற சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கேம்பஸ், இதுவும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு 10 கவுன்சிலிங் கோடோட பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கல்லூரி. இந்த காலேஜ்ல 1330 சீட்ஸ் கவுன்சிலிங்ல 1149 கவுன்சிலிங் கோடோட இருக்கிறது சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கேம்பஸ். இங்க வந்து பார்த்தோம்னா அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். 2024 வருஷம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா சென்னை ஜோன்ல இருக்க அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்ட் தான் இந்த வீடியோல நம்ம தரப்போறோம். கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எல்லாரும் தயாராகிட்டு இருப்பீங்க. எந்தெந்த கல்லூரிகள் அட்டானமஸ் வாங்கியிருக்காங்க, யூஜிசி அட்டானமஸும் வாங்கியிருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அட்டானமஸும் வாங்கியிருக்காங்க. இந்த 2 அட்டானமஸும் வாங்கின 33 கல்லூரிகளோட லிஸ்ட் தான் இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம். இந்த காலேஜோட பேர் மட்டும் தர போறது இல்ல, அவங்களோட கவுன்சிலிங் கோடு என்ன, 2023 வருஷம் கவுன்சிலிங்க்கு எத்தனை சீட்ஸை கொடுத்தாங்க, அதுல எத்தனை சீட்ஸை இவங்க கவுன்சிலிங்ல ஃபில் பண்ணிருக்காங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் எவ்வளவு, இது மட்டும் இல்லாம உங்க சீனியர் பேட்சோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் என்ன, 2023 வருஷம் எந்தெந்த கட் ஆஃப் மார்க்ல காலேஜஸ் க்ளோஸ் ஆச்சு, இந்த மாதிரி மிக மிக முக்கியமான ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் நம்ம தரப்போறோம். மேற்கொண்டு இப்ப நம்ம கொடுக்கிற கல்லூரிகளோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை கடந்த 3 வருஷத்துக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ரிஃபரன்ஸ்ல வச்சுக்கலாம். ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ், உங்க 3 பேத்துக்குமே நம்ம தனித்தனியா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி தருவோம். அந்த லிஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் டைம்ல 3 நாளும் கம்ப்ளீட்டா லைவ்ல இருந்து உங்க கூட நம்ம லைவ் யூடியூப் இன்டராக்ஷன்ல என்னென்ன காலேஜ் எப்படி ப்ரிஃபரன்ஸ் வைக்கணும்னு சொல்ல போறோம். டீடைலா எல்லாத்தையும் பத்தி பேச போறோம். இந்த பிடிஎஃப்பும் நம்மளோட அபிஷியல் டெலிகிராம் குரூப்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ணிருக்கோம். அதில் ஜாயின் ஆகலாம், ஜாயின் ஆகிக்கோங்க. அப்போதான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். இது அஃபிஷியல் டேட்டா, டிஎன்இஏ சைட்லேருந்து கொடுக்கப்பட்ட டேட்டாவை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சென்னை ஜோன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா மறுபடியும் சொல்றேன், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த 4 டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கிய 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் 33 அட்டானமஸ் காலேஜஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய நம்ம தரப்போறோம். உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணி நீங்க அட்மிஷன் ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட் சப்போர்ட் தரப்போறோம். மேற்கொண்டு பெய்டு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் 1-to-1 செஷன் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல் அனாலிசிஸ் வேணும்னு நினைக்கிறவங்க பேமெண்ட் கொடுத்து எடுக்கணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ சென்னை ஜோன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா ஆப்வியஸ்லி அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உள்ள இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நம்ம வந்து இது எப்படிங்க வரிசைப்படுத்திருக்கீங்கன்னு பார்த்தோம்னா இந்த ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்கை எடுத்திருக்கோம். இந்த ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் ஹையஸ்ட்ல இருந்து லோயஸ்ட் கீழே வர வர லோயஸ்ட் ஆயிட்டே வருது பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹையஸ்ட் டு லோயஸ்ட் இருக்கிற காலேஜை நம்ம அப்படியே ரேங்கிங் படுத்திருக்கோமோ தவிர எந்த ஒரு சேஞ்சஸும் பெரிய லெவலில் நம்ம பண்ண கிடையாது. ஸோ அட்டானமஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சிஇஜி கேம்பஸ். இங்க வந்து பார்த்தோம்னா 939 சீட் கவுன்சிலிங்ல கொடுக்குறாங்க. அதுல 99.9% ஆஃப் சீட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துறாங்க. 190.67 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி கேம்பஸ் 4 வந்து இதோட கவுன்சிலிங் கோடுங்க. இங்க வந்து பார்த்தோம்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கல்லூரி 652 வந்து இவங்க கவுன்சிலிங் கொடுக்கப்பட்ட சீட்ஸ். அதுல 100% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 190.98 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் இன் 2023. தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தான். இதுவும் 1315 கவுன்சிலிங் கோடு. எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கேம்பஸ், இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். 523 சீட்ஸ் மட்டுமே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இதுல 99.83% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 190.93 வந்து இவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்கா லாஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்த பொசிஷன்ல சென்னை ஜோன்ல இருக்க அதிகமா 4th ப்ரிஃபர்டு இன்ஜினியரிங் கேம்பஸ் தான் 1399 கவுன்சிலிங் கோடோட இருக்கிறது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி சென்னை அட்டானமஸ் கேம்பஸுங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த காலேஜ் வந்து இருக்கு. 647 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு சரண்டர் பண்ணிருக்காங்க ஃபார் ஜெனரல் கோட்டா.
அதில் 99.16% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 185.87. ஸோ ரொம்ப அருமையான ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா 5th பொசிஷன்ல 1211 கவுன்சிலிங் கோட் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கேம்பஸ் தண்டலம்ல இருக்கு. இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபால் ஆகிற ஒரு காலேஜ். 1042 வந்து இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்க்கு சரண்டர் பண்ண சீட்ஸ் கவுண்ட். அதில் 98.61% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 176.26 வந்து இவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். அதுக்கு அடுத்ததா 6th பொசிஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஹை ப்ரிஃபர்ட் கேம்பஸா எடுத்தது 1432 கவுன்சிலிங் கோட் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கேம்பஸ். இது வந்து பார்த்தோம்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபால் ஆகிற ஒரு காலேஜுங்க. 379 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு சரண்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்ஐடி கேம்பஸ்ல 97.6% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 178.95 ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்கா இருந்திருக்கு. ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்லூரியும் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ஒரு நல்ல கல்லூரினா 7th பொசிஷன்ல 1219 கவுன்சிலிங் கோடோட ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தோம்னா டோல்கேட் கிட்ட இருக்கிற ஒரு காலேஜ், ஸ்ரீபெரும்புதூர் தாலுக். இதுவும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வர ஒரு கல்லூரி. 497 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 94.7% ஆஃப் சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ஃபில் ஆயிருக்கு. 174.5 வந்து இவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். அதுக்கு அடுத்ததா சென்னை ஜோன்ல இருக்கிற 8th பொசிஷன்ல ஆவரேஜ் கட் ஆஃப் அண்ட் சீட் ஃபில்லிங்ல இருக்கிற காலேஜ்னு பார்த்தோம்னா 1113 கவுன்சிலிங் கோடோட ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து பார்த்தோம்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு காலேஜுங்க. 460 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதில் 98.03% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. 174.48 வந்து இந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்குங்க. அதுக்கடுத்த கட்டமா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஏசி டெக், அதாவது செகண்டரி டிபார்ட்மெண்ட்ஸா யூனிக்கா இருக்கிற கோர்சஸ் இருக்கிற ஒரு கேம்பஸ். இங்க வந்து பார்த்தோம்னா கவுன்சிலிங் கோட் 2. இதுல வந்து இது ஒரு அட்டானமஸ் கேம்பஸ், சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஃபால் ஆகுது. 477 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு கொடுத்துருக்காங்க. இதுல 99.62% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 174.11 ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்குங்க. அதுக்கு அடுத்ததா 10th பொசிஷன்ல 1112 கவுன்சிலிங் கோடோட ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கேம்பஸ். இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. 268 சீட் மட்டுமே கவுன்சிலிங்க்கு கொடுத்துருக்காங்க. இங்க இன்டேக் ரொம்ப கம்மியா தெரிய வருது. இதுல வந்து 97.64% ஆஃப் சீட்ஸ் கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்கு. 169.45 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். இது 10 கல்லூரிகள். இதுக்கு அடுத்ததா 11th பொசிஷன்ல ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் கேம்பஸ் 1419 வந்து இவங்களோட கவுன்சிலிங் கோடு. இங்க வந்து சீட் கவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம், பார்த்துக்கோங்க. இதுக்கும் டிஃபரன்ஸ் 986 சீட்ஸ் வந்து இருக்கு. இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. 97.7% ஆஃப் சீட்ஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. 167.69 ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். 986 சீட்டை நல்ல கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ் தான். இதுக்கு அடுத்ததா ஆப்வியஸ்லி 12th பொசிஷன்ல 1216 கவுன்சிலிங் கோடோட இருக்கிற சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கேம்பஸ். இதுவும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கல்லூரி. இங்கேயும் பார்த்துக்கோங்க 881 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய லெவல்ல பெரிய நம்பர்ஸ் பிளே ஆயிருக்க ஒரு சில கல்லூரி. இதுல 98.04% ஆஃப் சீட்ஸை வந்து இவங்க மொத்தமா ஃபில் பண்ணிருக்காங்க. 162.3 வந்து இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். இதுக்கு அடுத்ததா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 1304 கவுன்சிலிங் கோடு. இங்க வந்து பார்த்தோம்னா 512 சீட்டை 98.05% ஆஃப் சீட்ஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. 165.91 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். அதுக்கு அடுத்ததா சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1324 வந்து கவுன்சிலிங் கோடு. இதுவும் ஒரு அட்டானமஸ் கேம்பஸ். 527 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. எஸ், 527 சீட்ஸ் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. 97.42% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 164.33. இதுக்கு அடுத்ததா 1128 கவுன்சிலிங் கோடோட 15th பொசிஷன்ல ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ஆவரேஜ் கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆன காலேஜ்னு பார்த்தோம்னா ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கல்லூரி. இங்க 242 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு சரண்டர் பண்ணிருக்காங்க. 98.13% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் இஸ் 164.24. அதுக்கு அடுத்ததா 1210 கவுன்சிலிங் கோடோட பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கல்லூரி. இந்த காலேஜ்ல 1330 சீட்ஸ் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் ரொம்ப பெரிய நம்பர் தான். 97.96% ஆஃப் சீட்ஸ் ஃபில் இருக்கு. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 158.71. அதுக்கு அடுத்ததா
சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 17th பொசிஷன்ல ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்கும் சீட்ஸ் ஃபில்லிங்கும் லாஸ்ட் இயர் வந்திருக்க ஒரு கல்லூரி 1317 கவுன்சிலிங் கோடு. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வர ஒரு கல்லூரி 782 சீட்ஸ் 96.16% ஆஃப் சீட் ஃபில்லிங் 158.53 வந்து ஆவரேஜ் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். அதுக்கு அடுத்ததா மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு கல்லூரி 1309 கவுன்சிலிங் கோட் 18வது ரேங்கிங்ல வந்திருக்கு சீட் ஃபில்லிங் அண்ட் ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். ரீசெண்டா அட்டானமஸ் ஆன ஒரு கல்லூரி, பட் கான்சிக்யூட்டிவா இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த 170 160 180 இந்த 30 கட் ஆஃப்ல இங்க மேக்ஸிமம் இருக்க சீட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருது. எனிவேஸ் இங்க வந்து 292 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 93.48 வந்து உங்களோட சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ், 157.93 வந்து ஆவரேஜ் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். அதுக்கு அடுத்ததா 19th பொசிஷன்ல 1422 கவுன்சிலிங் கோடோட இருக்கிற ஒரு அட்டானமஸ் காலேஜ்னா சென்னை ஜோன்ல SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபால் ஆகிற ஒரு காலேஜ். 519 சீட்டு 97.55% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 156.64 ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். அதுக்கப்புறம் 20th பொசிஷன்ல 1149 கவுன்சிலிங் கோடோட இருக்கிறது சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கேம்பஸ். இங்க வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் 486 சீட்ஸ் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. 95.9% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 156.23 வந்து லாஸ்ட் இயர் ஆவரேஜ் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். ஸோ இதான் டாப் 20 இன்ஜினியரிங் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னை ஜோனுங்க. இதுக்கு அடுத்ததான் இன்னும் 13 இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம பார்க்க போறோம். அது என்னென்ன கல்லூரிகள் அப்படிங்கிறத நான் ஓரலா சொல்லிடுறேன். அவங்களோட சீட் ஃபில்லிங் அண்ட் பர்சன்டேஜ் எல்லாம் நீங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனலில் போய் இன்னுமே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1311 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கேம்பஸ் 1120 கவுன்சிலிங் கோட். இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கல்லூரி. அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 1414 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1442 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் வேல்டெக் மல்டிடெக் 1118 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1307 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் கேம்பஸ் 1122 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் JNN இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் 1126 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் SA இன்ஜினியரிங் காலேஜ் 1114 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் 1110 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1316 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் தாலுக், இதுவும் காஞ்சிபுரம் தான், 1413 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1431 கவுன்சிலிங் கோட். மொத்தம் 33 இன்ஜினியரிங் காலேஜஸ் அட்டானமஸ் அங்கீகாரம் பெற்று சென்னை ஜோன்ல செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல 2024 வரைக்கும் இருந்திருக்கு. இதுதான் அப்டேட்டட் லிஸ்ட். ஸோ இந்த 33 கல்லூரிகளும் நீங்க கட் ஆஃப் மார்க் கீழே போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சீட் ஃபில்லிங் நடக்கும். இவங்களோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது TNA வெப்சைட்ல இப்போவே போய் எடுத்து பாருங்க. உங்களுக்கு இதுல எங்கெங்க சீட் கிடைக்கும் கிடைக்காது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கல்லூரிகளை கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க ஆர்டர்ல வச்சுக்கலாம். தொடர்ந்து இங்க இருக்கிற கோர்சஸை எப்படி முன்ன பின்ன நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோஸா கொடுக்க போறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெருங்கிட்டு வருது கவுன்சிலிங், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எப்போ பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் கண்டினியூஸ் லைவ்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நம்ம ஃபோன் காலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கிளியர் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணிட வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை தயார் பண்ணுங்க. நான் இப்போ கொடுத்த லிஸ்ட்டை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. இதை கம்பேர் பண்ணி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு பொருந்துமா, இல்லை ஸ்காலர்ஷிப் இல்லைனாலும் ஃபீஸ் எந்த அளவுக்கு வாங்குறாங்க, அந்த ஃபீஸ் உங்கள் பேரண்ட்ஸ்னால கட்ட முடியுமா, எஜுகேஷன் லோன் போகிற ஐடியா இருந்தால் அது எந்த அளவுக்கு நம்மளால் பியர் பண்ண முடியும், தெளிவாக பொறுமையாக பிளான் பண்ணுங்க. க்ரூஷியல் டைம் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேகன்சி லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி நம்ம வேகன்சி லிஸ்ட்டை வச்சு ஒரு அனலைசிஸ் வீடியோ கொடுக்க போகிறோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டை நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டக்குன்னு போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். Until then, signing off, yours Dinesh Prabhu. Thanks for watching. Have a good day and take care. Bye.